கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலையும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் அதோடைய 22வது அதிகாரம் அதோடைய 39வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்திலிருந்து எதை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய காரியத்தில் நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ நம்முடைய தனிப்பட்ட காரியத்தில் நாம் அன்பாக இருக்கிறோமோ, அதே போல் நாம் பிறருடைய வாழ்க்கையிலேயும் நாம் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டினார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய சரீரத்தை நமக்காக அப்பமாக அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். எதற்காக அவருடைய சரீரத்தை, அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதோடைய 53வது அதிகாரம் அதோடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எதற்காக? அவர் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களை அவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து இந்த வேலையிலையும் கூட சொல்லுகிறார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய சகோதரனிடத்தில், நாம் நம்முடைய குடும்பத்தில், நாம் நம்முடைய உறவினிடத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு அன்பை செலுத்துகிறோமோ, அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நாமும் கர்த்தரை போல பிறரிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா நீர் எப்படி ஆண்டவரை மற்றவரிடத்தில் அன்பு காட்டி, அப்பா நீர் எங்களுடைய பாவங்களுக்காக, அப்பா எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறலுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீரோ, அப்பா அதை நினைத்து ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை உண்மை போல் அன்பு செலுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் மற்றவர்கள் உதவி செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. அப்பா மற்றவர்களுக்கு அன்பு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென்.